அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு தான் சொன்னாரு, 1962 சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு? திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமாக நிற்க மாட்டாங்க. ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங். இன்னையிலிருந்து சென்னை டிவிக்கே மட்டும்தான். உடனே வந்துருவாங்க சில பேர். இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் நம்ம தலைவர் இறக்கிட்டே இருக்காரு. நீ எதெல்லாம் கையில் எடுப்பியோ, அண்ணன் பேசும்போது பாருங்க, வட சென்னையோட பாச பேச ஆரம்பிச்சாரு. நமக்கெல்லாம் அந்த பாச புரியாது. பொதுச்செயலாளர் பாச சொன்னாங்க, நீங்க உத்தரவு கொடுன்னு நான் பாத்துக்கிறேன்னா சேகர் பாபனுக்கு புரியும், பாத்துக்கிறேன்னா இன்னும் மீனிங் அப்படின்னு. நம்ம அரவமோ அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு தான் சொன்னாரு, 1962 சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு? திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமாக நிற்க மாட்டாங்க. ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங். இன்னையிலிருந்து சென்னை டிவிக்கே மட்டும்தான். உடனே வந்துருவாங்க சில பேர். இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் சென்னை பெரம்பூரில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதை முன்மொழிந்திருக்கிறார் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்கியிருக்கலாம். நௌசாத், ஆதவ் அர்ஜுனா என்ன தெரிவித்திருக்கிறார்? தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் விவரங்கள். வணக்கம். இன்று தாவேகா சார்பாக பெரம்பூரில் நடைபெற்றது. குறிப்பாக பெரம்பூருக்கு மேற்பட்ட செயல்களை கட்டி இழப்பதாக அதன் அடிப்படையில் கூட்டத்தின் அடிப்படையில் கூட்டத்தில் இருந்தார்கள். இந்த கூட்டத்தில் ஆதவர்னா மற்றும் செகோண்டரி பங்கேற்றார்கள். அதில் பேசிய ஆதவர்னா தமிழக வெற்றி கழக தலைவர் சென்னை போட்டிருந்ததாக ஒரு தகவலை தெரிவித்தார். பெரம்பூர் சட்டமன்ற போட்டி தாவேகா கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். மேலும் சென்னை பெரம்பூரில் நடந்த பேசி கொண்டிருக்கிறார். மேலும் இவர் முன்மொழிந்த தீர்மானத்தை ஆளுநர் வழிபடுத்திருக்கிறார். மேலும் இந்த தொகுதியின் வளர்ச்சி இல்லையே, அந்த தொகுதியில் விஜய் கூறுகிறார். அடிப்படையில் இந்த தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என விரும்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். வட்டனையும் திமுக கோட்டையாக இருக்கிறது. ஆனால் கோட்டையாக இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து குறிப்பாக வறுமையில் வாடிக்கொள்வதாகவும் ஏழ்மையே அதிகமாக இருக்கும். எந்த வறுமை அங்குதான் தலைவர் போட்டியிடுவார் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் பெற்று பாதுகாப்பு குறிப்பாக ஒரு இடத்திலேயே அவர் போட்டியிடுவார் என தெரிவித்தார். அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும். எங்களிடமும் அவரிடமாக இருக்கும் என்ற நம்பிக்கைகளை தெரிவித்திருக்காமல் இந்த முக்கிய ஒன்றாக ஏற்கனவே விக்கிரவாண்டி விருகமாக உள்ளிட்ட தொகுதிவார் என்ற பேசப்பட்ட நிலையில பெரம்பூரை போட்டியிட வேண்டும் என்ற நிர்வாகிகள் என்பது மிக முக்கிய ஒன்றாக இருந்தாலும் பெரம்பூரை போட்டியிடுவாங்க என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.